24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாப்பன் அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, யாரோ ஒருத்தன் தொடர்ச்சி ஆட்களை கொலை பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் அவனை கண்டுபிடிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பல வருஷம் ஜெயில இருந்துட்டு அவனும் வெளியே வரான். இப்பவும் முன்னாடி நடந்த மாதிரி அதே ஸ்டேஜ்ல கொலைகள் நடக்குது. இந்த கேஸ ஹீரோவும் அவட பொண்ணு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு, குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கத்தியெல்லாம் ரெடி பண்ற ஒரு நபரை பாக்குறதுக்காக வராரு. இப்ப பணம் கொடுத்து ஒரு கத்தியை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. அதாவது 2 தலை கத்தி மாதிரி தான் அந்த கத்தி இருக்கு. அடுத்த சீன்ல பசங்க எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு காரை பாக்குறாங்க. இது ஏன் இங்க நிக்குதுன்னு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சரி வேலையை பாப்பன் மாதிரி இவங்களும் கிளம்பி போறாங்க. ஒரு பையன் மட்டும் சாமி கும்பிடுறதுக்காக வராரு. அப்படி சாமி கும்பிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல ஒரு ஐபோன் இருக்கிறத பாக்குறாரு. ஐபோன் கிடைச்சிருக்கு மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சந்தோஷமா சொல்றாரு. எல்லாரும் பக்கத்துல வந்து அந்த போனை பாக்குறாங்க. அது நடிகர் விஜய் வர்மாவோட போனுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி அங்க நிக்கிற காரும் அவரோட தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப மேல ஒரு மூட்டையில ரத்தம் வலியறத பார்த்துட்டு இவங்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீடியாக்காரங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கேஸ வின்சி அப்படிங்கிற ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் தான் விசாரிக்க போறாங்க. இப்ப இவங்களும் இந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நடிகரோட மனைவியும் நியூஸ்ல இந்த விஷயத்த பார்த்துட்டு பதட்டமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த நடிகர்கிட்ட வேலை பாக்குறவரும் இங்க இருக்கிற போலீஸுக்கு கால் பண்ணி பேசுறாரு. நேற்று ஷூட்டிங் நடந்தப்ப அந்த இடத்துல வாக்குவாதம் நடந்துச்சு, அதனால கூட இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க மாதிரி சொல்றாரு. ஹீரோட பொண்ணு தான் இந்த வின்சியா இருப்பாங்க. இப்ப ஹீரோட வீட்டை நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவால ஒரு கையை பெருசா அசைக்க முடியல. பொண்ணு பேசுறது எல்லாத்தையும் டிவில பாத்துட்டு இருக்காரு. அந்த நடிகர் இறந்து போயிட்டாரு மாதிரி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஒரு பொண்ணும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு கூட தான் விஜய் வர்மா இருந்திருப்பாரு. என்ன நம்ம இறந்து போயிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாதிரி இவரும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாரு. அந்த இறந்து போன உடலை பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த நடிகர் தான் இறந்து போயிட்டாரு மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அது யாருன்னு மாதிரி பார்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு அந்த நடிகரோட மனைவியும் வந்துடுறாங்க. பார்த்தா அந்த நடிகரோட டிரைவர் தான் இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. இவர் என் ஹஸ்பண்டோட டிரைவர், பேரு ராஜன் மாதிரி சொல்றாங்க. இறந்து போனது நடிகர் விஜய் வர்மா கிடையாது, அவரோட டிரைவர் தான். சீக்கிரமா கொலையாளியை கண்டுபிடிச்சிடும் மாதிரி வின்சியும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இறந்து போன ராஜனோட கால்ல 26ன்னு ஒரு நம்பர் எழுதிருக்கு. இது என்ன நம்பர்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இறந்து போன உடலை செக் பண்றதுக்காக ஷெர்லிங்கிற ஒரு டாக்டர் தான் வர்றாங்க. அதாவது நெஞ்சில 2 கத்தியால குத்தப்பட்ட மாதிரி தான் அவர் இறந்து போயிருக்காரு. ஏற்கனவே சாக்கோன்னு ஒருத்தன் தொடர்ச்சியா நிறைய கொலைகளை பண்ணிருப்பான். இதுக்கு முன்னாடி 12 கொலை பண்ணிருப்பான். 2 தலை கத்தியை வச்சுதான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பான். அதுக்காக அவன் ரொம்ப வருஷம் ஜெயில இருந்துட்டு சமீபத்துல தான் வெளியே வந்திருப்பான். அவன் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி வின்சிக்கு சந்தேகம் வருது. கொலையாளி ஏன் ராஜனோட உடல்ல 26ன்னு எழுதி வச்சான்னு இவங்களுக்கு தெரியல. ஷூட்டிங் நடந்தப்ப வாக்குவாதம் ஆச்சுன்னு மாதிரி சொன்னாங்கல்ல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக வின்சியும் அங்க வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு அதை பத்தி ஒரு நபர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நடிகர் இருக்காருல்ல, இந்த பொண்ணை ஹீரோயினா போடுங்கன்னு மாதிரி ஒரு பொண்ணை சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் முடியாதுன்னு மாதிரி டைரக்டரும் மறுத்திருப்பாரு. அதனால இந்த நடிகரும் கோவமா இங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. இப்ப அந்த நடிகரை பார்த்து விசாரிக்கிறதுக்காக இவங்களும் அங்க வந்துடுறாங்க. டிரைவரை யார் கொண்டாங்கன்னு மாதிரி கேட்கும்போது, மேடம் எனக்கு எப்படி தெரியும், நான் இந்த இடத்துல இறங்கிட்டேன், அவன் தான் வண்டி எடுத்துட்டு போனான், யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. நீங்க போன அந்த கார்ல ஒரு பொண்ணும் கூட வந்திருக்கா, என்கிட்ட ஒரு சாட்சி இருக்குன்னு மாதிரி வின்சியும் சொல்றாங்க. அதாவது இவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது சிகரெட் வாங்குறதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டிருப்பாங்க. அந்த கடைக்காரர் இருக்காருல, காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறத கவனிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு யாரு, உண்மையை சொல்லுங்கன்னு மாதிரி கேட்கும்போது, மேடம் நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கு, அந்த நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாதிரி தான் கேட்டேன். நைட்டு ஃபுல்லா அவங்க கூட தான் இருந்தேன். அந்த டிரைவர் ஈவினிங்கே எங்களை டிராப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். டிரைவர் இறந்து போயிட்டாருன்னு காலையில நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோ இப்ப 2வது மனைவி கூட தான் இருக்காரு. அவங்க பேர் சூசன் அப்படிங்கிறது. அவங்களோட பையனா மைக்கேல்னு ஒரு பையனும் இருப்பான். இப்ப இவங்க 3 பேருமே ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. நான் ஒரு இடத்துக்கு போகணும் மாதிரி ஹீரோ மட்டும் தனியா கிளம்புறாரு. ஹீரோனால ஒரு கையால தான் ஜீப் ஓட்ட முடியும். இப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவங்களை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. இவங்க தான் ஹீரோட ஒய்ஃபா இருப்பாங்க. இவங்க பேர் நான்சி அப்படிங்கிறது. இவங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறா. அந்த பொண்ணு தான் வின்சியா இருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வராரு. இந்த இடத்த பாக்குற ஹீரோவும் வேற ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோட டீம் தொடர்ச்சியா கொலை பண்ற ஒருத்தனை தேடிட்டு இருப்பாங்க. அவன் இங்கதான் இருக்கான்னு தகவல் கிடைச்சிருக்கும். நாங்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம் மாதிரி ஆட்களும் சொல்றாங்க. நான் பக்கத்துலதான் இருக்கேன், நான் அந்த இடத்துக்கு போறேன்னு மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உண்மையிலேயே அந்த கொலையாளி ஒரு கொலை பண்றதுக்காக அந்த இடத்துல இருக்கான். அவனோட பேர் சாக்கோ அப்படிங்கிறது. இவன் தான் 2 தலை கத்திய வச்சு ஆட்களை கொலை பண்ணிட்டு இருப்பான். இப்ப அவனை பிடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்து அவன் கூட பயங்கரமா சண்டை போறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சாக்கோ இருக்கான்ல, கத்திய வச்சு இவரோட கையிலே குத்திடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோட டீமும் இங்க வந்து இந்த சாக்கோவை பிடிச்சிடறாங்க. ஆனா அந்த சமயம் சாக்கோ தான் வச்சிருந்த கத்தியை தூக்கி எறிஞ்சிடறான். அது ஒரு மரத்துக்குள்ள போய் விழுந்துருது.
இதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சித்தார்த் அப்படிங்கிற ஒரு நபரும் நித்யாங்கிற ஒரு பொண்ணு சேர்ந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தார்த்தை கூப்பிட்டு போறதுக்காக வின்சியும் இங்க வந்திருக்காங்க. பார்த்தா இவர் தான் வின்சியோட ஹஸ்பண்டா இருப்பாரு. இப்ப வின்சியும் வீட்டுல இருக்கும்போது போலீஸும் அங்க வந்துடுறாங்க. மேடம் ஒரு இடத்த பாக்குறதுக்காக நீங்க வரணும் மாதிரி சொல்றாங்க. சரின்னு இவங்களும் அந்த இடத்த பாக்குறதுக்காக கிளம்பி வந்துடுறாங்க. ராஜன் உடம்புல 26ன்னு ஒரு நம்பர் எழுதிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி 26ன்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அப்படி எழுதின நபரை நான் பார்த்தேன் மாதிரி ஒரு பெரியவரும் சொல்றாரு. அவன் வேகமா இங்கிருந்து ஓடினான், தண்ணியில எதையோ தூக்கி போட்டுட்டு தான் ஓடினான் மாதிரி இவரும் சொல்றாரு. என்ன தூக்கி போட்டான் மாதிரி ஆட்களும் தண்ணிக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போதான் 2 தலை கத்தி இவங்களுக்கு கிடைக்குது. அப்படின்னா சாக்கோ தான் மறுபடியும் இதை பண்ணிருக்கான் மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. 14 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்த சாக்கோ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் மாதிரி வின்சியும் எஸ்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எஸ்பி என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல வேற ஒரு சீனியர் ஆபீசர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் கூட சேர்ந்து இந்த கேஸை விசாரிக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. யார் அந்த ஆபீசர்னு பாக்குறதுக்காக இவங்களும் வராங்க. பார்த்தா அந்த இடத்துல இவங்களோட அப்பா தான் இருக்காரு. 2 பேரும் சில வருஷமா பேசிக்காம தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல, இந்த கேஸை பத்தி மட்டும் பேசுவோம் மாதிரி அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாக்கோ தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சாக்கோ இதை பண்ணல, வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்கன்னு மாதிரி சொல்றாரு. சாக்கோ என்ன ஸ்டைல கொள்வானோ அதே மாதிரிதான் இந்த கொலையெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி சாக்கோவோட கத்தியும் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. இது சாக்கோவோட கத்தியா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா அவனோட கத்தியை பார்த்தது நான் மட்டும்தான். அந்த கத்தி இப்படி இருக்காதுன்னு மாதிரி சொல்லவும் வின்சியும் அப்பா கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு கோவமா இங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த இடத்துலதான் ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோட ஒய்ஃப் நான்சி இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சூசன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா, ஒய்ஃபை சாகடிச்சதே இவர் தான், அதே மாதிரி இந்த சூசனோட ஹஸ்பண்டை கொண்டுட்டு இவங்க கூட இருக்காரு மாதிரி எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுறாங்க, இனிமேல இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் மாதிரி வின்சியும் இங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோவும் பையன் மைக்கேல் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது சூசனோட வீட்டுக்காரரை பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேர் ஆண்ட்ரோ அப்படிங்கிறது. சாக்கோவை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இவர்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. அவரும் உதவியெல்லாம் பண்ணிருப்பாரு. அப்படிப்பட்ட நேரத்துலதான் அவர் கிணத்துல விழுந்து இறந்து போயிருப்பாரு. இதுதான் உண்மையிலே நடந்துச்சுன்னு மாதிரி ஹீரோவும் மைக்கேல் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல வின்சியோட டீம்ல சோமான்னு ஒரு ஆபீசர் இருப்பாரு. இப்ப இவரும் வின்சிக்கு கால் பண்ணி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேடம், சாக்கோ ஜெயில இருந்தப்ப 2 பேர் தான் அவரை பார்த்து பேசியிருக்காங்க. முதல்ல ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, அவங்க பேர் ஆயிஷா. அதே மாதிரி 2வது வந்து பார்த்துட்டு போனது உங்க அப்பா தான் சொல்றாரு. என்னது, என் அப்பா சாக்கோவை பார்க்க போனாரான்னு மாதிரி இவங்களும் ஆச்சரியமா கேக்குறாங்க. இந்த சோமா ஒரு பொண்ணை பார்க்கத்தான் வந்திருக்காரு. இப்ப 2 பேருமே வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா இருக்காங்க. இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் தொடர்பு வந்திருக்கும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த பொண்ணோட அம்மா கிட்டையும் நார்மலா பேசிட்டு இவரும் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது பின்னாடி ஒரு கார் இடிச்ச மாதிரி நிக்குது. இவரும் அந்த கார்ல இருக்கிறவர்கிட்ட பேசலான்னு மாதிரி இறங்கி பேசுறதுக்காக வராரு. ஆனா அந்த காருக்குள்ள இருந்து ஏதோ புகை மாதிரி வருது. அதை சுவாச்ச இவரும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாரு. இத பார்த்துட்டு அந்த பொண்ணும் தகவல் கொடுக்க போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா இந்த இடத்துல சோமாவை காணோம். ஏன் அவர் இங்க வந்தாருன்னு மாதிரி கேட்கும்போது, என்னோட வீட்டுக்காரரும் சோமாவும் ஃப்ரெண்டு, என் வீட்டுக்காரர் இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பப்ப நலம் விசாரிக்கிறதுக்காக இங்க வருவாரு, அப்படித்தான் இன்னைக்கு வந்தாருன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. வின்சிக்கு அப்பா மேல டவுட் இருக்குனால அப்பா இப்ப எங்க இருக்காரு மாதிரி விசாரிக்க சொல்றாங்க. இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஹீரோட டீம்ல தான் ஒர்க் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோவுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் தான் இருக்கிற இடத்த சொல்றாரு. அதாவது இவர் சொல்ற இடம் இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த விஷயத்த இவரும் வின்சிக்கிட்ட சொல்றாரு. சோமாவோட காரை செக் பண்ணலான்னு மாதிரி ஒருத்தர் ஏறும்போது அவருக்கு பயங்கரமா மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில ஆட்களும் ஜோடியா ஒரு இடத்துல நின்று போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோவுக்கு பின்னாடி இறந்து போன மாதிரி ஒருத்தரோட சடலத்தை பாக்குறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ராஜன் எப்படி கொல்லப்பட்டாரோ அதே மாதிரிதான் சோமாவும் கொல்லப்பட்டிருக்காரு. ராஜன் உடம்புல 26ன்னு எழுதின மாதிரி இவரோட உடம்புல 8ன்னு எழுதிருக்கு. ஏன் இப்படி எழுதிருக்காங்கன்னு மாதிரி வின்சியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ் மயங்கி விழுந்தாருல, உள்ள மயக்கம் வர மாதிரி ஏதோ கெமிக்கல் செக் பண்ணி வச்சிருக்காங்க போல. அந்த விஷயமும் இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. சாக்கோ தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு மாதிரி ஷெர்லியும் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுறாங்க. அடுத்த ஹீரோவும் பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வராரு. சாக்கோவோட கத்தி எப்படி இருக்குன்னு மாதிரி நிறைய விஷயங்களை இவர் சேகரிச்சு வச்சிருப்பாரு. இவருக்கு உதவியா 2 டாக்டரும் இருப்பாங்க. சாக்கோ நிறைய பேரை கொண்டான்ல, அந்த உடம்புல இருக்க காயங்களை வச்சுதான் நிறைய விஷயங்களை இவர் சேகரிச்சு வச்சிருப்பாரு. இப்ப இந்த டாக்டரும் அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது 2 தலை கத்தி மாதிரி தெரியல, 4 தலை கத்தின்னு தான் நினைக்கிறேன். அவன் வயிற்றுல குத்துனதுக்கு அப்புறம் பட்டனை அமுக்குனா உள்ள இருந்து வேற 2 கத்தி வரும் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ ஒய்ஃபோட கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த தகவல் கிடைச்சிருக்கும். தகவல் கிடைச்ச உடனே இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீ கிளம்புன்னு மாதிரி சொல்லும் போது இல்ல நான் வெயிட் பண்றேன் மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. சரி 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு, நான் வரலன்னா நீ இங்கிருந்து கிளம்புன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சாக்கோ கூட இவர் சண்டையெல்லாம் போட்டிருப்பாரு. அவனும் கத்திய வச்சு இவரோட கையிலே குத்திருப்பான். அந்த நேரத்துலதான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க.
இதை தடுக்கிறதுக்காக ஒய்ஃபும் சாக்கோ கூட சண்டை போடுறாங்க. அப்பதான் சாக்கோவும் இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ இவனை போட்டு அடிச்சிருப்பாரு. போலீஸ் எல்லாம் வந்து இவனை பிடிச்சிருப்பாங்க. இப்பதான் ஒய்ஃபுக்கு என்னாச்சு மாதிரி பார்க்க வராரு. பார்த்தா கம்பியில குத்தி ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. இத பாக்குற ஹீரோவும் மனசு உடைஞ்சு போயிடாரு. அந்த சாக்கோவுக்கு பெரிய தண்டனை வாங்கி தரணும் மாதிரி ஹீரோ நினைச்சிருப்பாரு. ஆனா அவன் வச்சிருந்த கத்தி கடைசி வரைக்கும் இவனுக்கு கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு மரத்துக்குள்ள போய் விழுந்திருக்கும். அதனால அதே மாதிரி ஒரு கத்தியை ரெடி பண்ணணும் மாதிரி இவரும் ரெடி பண்ணிருப்பாரு. ஆனா அது சாக்கோவோட கத்தி மாதிரி இருந்திருக்காது. நீங்க கொடுத்த கத்திக்கும் டாக்டர் ரிப்போர்ட்ல கொடுத்திருக்க கத்திக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க போலியா எவிடன்ஸை ரெடி பண்ணிருக்கீங்க. இதுக்காக நீங்க வேலையில தொடர்ந்து இருக்கக்கூடாது மாதிரி வேலையை விட்டே தூக்கிருப்பாங்க. இந்த டாக்டர் ரெடி பண்ண ரிப்போர்ட்டை வாங்கத்தான் ஹீரோவும் இப்ப வந்திருக்காரு. இப்ப ஹீரோவும் நீங்க சொன்ன கத்தி இப்படித்தானே இருக்குன்னு மாதிரி அந்த கத்தியை காமிக்கிறாரு. கத்திக்குள்ள இருந்து வேற 2 கத்தி வெளியே வருது. ஆமா, இதே கத்தி தான் மாதிரி டாக்டரும் இந்த இடத்துல சொல்றாரு. இத்தனை வருஷமா ட்ரை பண்ணி ஹீரோவும் ஒருத்தர் மூலமா அந்த கத்தியை செஞ்சிருப்பாரு. இப்ப டாக்டர் ஷெர்லியோட வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு சர்ச் ஃபாதர் இறந்து போயிட்டாருன்னு மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நடமாடுற மாதிரி இவங்களுக்கு தோணுது. யாரோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்க மாதிரி இவங்களும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வின்சிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் போது உடனே வீட்டுக்கு வரேன் மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப இவங்களும் சித்தார்த்தை கூப்பிட்டுட்டு வரும்போது வீட்டை விட்டு ஒருத்தர் வெளியே ஓடுறது தெரிய வருது. அவனை பிடிக்கணும் மாதிரி வின்சியும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்தவங்க ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த நபரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப வின்சியும் பயப்படாதீங்க, பாதுகாப்புக்கு ஆட்களை போறேன் மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஜெயில சாக்கோவை ஆயிஷாங்கிற ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக வின்சியும் ஒரு ஐடியா பண்றாங்க. அதாவது ஆயிஷாவோட அம்மா மாதிரி ஒருத்தவங்களை ரெடி பண்ணி என் பொண்ணை காணா கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு மாதிரி பேச சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு ஒரு சர்ச்சில இருந்து போன் கால் வருது. அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்க மாதிரி தகவல் சொல்றாங்க. இப்ப வின்சியும் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்க. ஆனா இவங்களோட உண்மையான பேர் ஆயிஷா கிடையாது, அனிதா தான் இவங்களோட பேரா இருக்கும். சாக்கோவுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. ஜெயில விட்டு வந்ததுக்கு அப்புறமாவது பையனை மீட் பண்ணி பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இத சாக்கோ கிட்ட சொல்லதான் இவங்களோட பேர் அடையாளத்தெல்லாம் மாத்தி அங்க வந்து பாத்திருப்பாங்க. அம்மாவை பார்க்க சாக்கோ தினமும் வருவானான் மாதிரி வின்சியும் கேக்குறாங்க. இங்கெல்லாம் வரமாட்டாரு, தினமும் இந்த நேரம் ஒரு நிமிஷம் போன்ல பேசுவார் மாதிரி சொல்றாங்க. கரெக்டா 8 மணிக்கு சாக்கோவும் போன்ல பேசும்போது அவன் இருக்கிற இடத்த போலீஸும் ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு அவரும் பையனை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வின்சியோட டீமும் அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க கம்ப்யூட்டர் செட்டப்லாம் இருக்கு. இப்ப ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பார்க்கும்போது அங்கதான் சாக்கோ இருக்கான். பார்த்தா சாக்கோவை லாக் பண்ணி வச்சு வேற யாரோ தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அம்மா கிட்ட பேசுறதுக்கு மட்டும் பெர்மிஷன் தருவாங்க போல. இப்ப சாக்கோவை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோவும் வந்துடுறாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. சாக்கோ ஜெயில விட்டு வெளியே வரும்போது ஹீரோவும் அவரை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணேன்னு மாதிரி கேட்கும்போது சாக்கோ சின்ன பையனா இருக்கிறப்ப அவரோட அம்மாவை அப்பா பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாரு. இதனால சாக்கோவும் கோவப்பட்டு ஒரு நாள் அப்பாவோட கதையை முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அம்மாவை டார்ச்சர் பண்ற எல்லாரையும் தேடி தேடி இவர் சாகடிச்சிருப்பாரு. அதே மாதிரி உங்க மனைவியை வேணும்னு சாகடிக்கல, அது தெரியாம நடந்த விஷயம் மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சாக்கோவை யாரோ கடத்தி இங்க வச்சிருக்காங்க. அவரோட பேரை யூஸ் பண்ணி இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அடுத்த சீன்ல ஒரு நபரை காமிக்கிறாங்க. அவரோட காலை மட்டும் தான் காமிக்கிறாங்க. வின்சியோட வீட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸை வச்சுட்டு போறாரு. அடுத்து சித்தார்த்தும் வந்து பார்க்கும்போது அதுல ஒரு ரைட்டரோட புக்கு தான் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு மாதிரி எல்லாரும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதுல 95, 96வது பக்கம் மட்டும் கிழிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு 3 நம்பர் கிடைச்சிருக்கும். அது கூட இந்த 4 நம்பரையும் சேர்த்துக்கிறாங்க. ஒருவேளை இது போன் நம்பரா இருக்குமான்னு மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா போன் நம்பர் மாதிரி தெரியல. இப்ப ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இது ஒரு தேதியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி சொல்றாரு. அதாவது 26/8/95 இல்ல 96 இந்த வருஷத்துல ஏதோ நடந்திருக்குன்னு மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த புக்ல இந்த கில்லர் கேஸ் பாஸ்ட்னு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும். இந்த புக் எழுதுன ரைட்டரை நம்ம வாட்ச் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த புக்கோட ரைட்டர் பேரு பிரியா அப்படிங்கிறது. அவங்களை ஒரு இடத்துல டிராப் பண்றதுக்காக அவங்களோட ஹஸ்பண்டும் வந்திருக்காரு. இப்ப பிரியாவும் வந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வித்தியாசமா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை பிரியாவை டார்கெட் பண்ணாம அவங்களோட ஹஸ்பண்ட கூட டார்கெட்டா வச்சிருக்கலாம் மாதிரி சொல்றாரு. பார்த்தா அந்த பக்கம் அவரோட கார் எரியுற மாதிரி கொலையாளி செட் பண்ணி வச்சிருப்பான் போல. இப்ப இவங்களும் வந்து பார்க்கும்போது பிரியாவோட ஹஸ்பண்ட் கரி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அடுத்து ஹீரோவும் பையன்கிட்ட ஒரு குரூப் போட்டோவை கொடுத்து இதை பத்தி விசாரிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரும் யார் என்னன்னு மாதிரி விசாரிச்ச எல்லார பத்தியும் சொல்றாரு. ஆனா அந்த போட்டோல சைமன் ஒருத்தர் இருக்கான். பெருசா அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னு மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. அதாவது ஹீரோ நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பாரு. இப்ப வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து பாக்குறாரு. என்ன பாக்குறாருன்னு நமக்கு தெரியல. அடுத்து அந்த சைமனை பத்தி விசாரிக்கலாம் மாதிரி இவங்களும் அங்க வந்துடுறாங்க. அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலுவையை திருடிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான் மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. சைமனை பத்தி வேற யாருக்கும் தெரியுமான்னு மாதிரி அந்த ஸ்கூல்ல விசாரிக்கிறதுக்காக வராங்க. அங்க இருக்க ஒரு லேடி தான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சைமன் பெனிட்டாங்கிற ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிருப்பான். இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம அப்பப்ப மீட் பண்ணி பேசிக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சைமன் திடீர்னு எதுக்காக திருடிட்டு ஊரை விட்டு ஓடி போனானே தெரியல.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பெனிட்டாவோட அண்ணனும் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி அவங்களோட அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பெனிட்டா படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் பெனிட்டாவோட போட்டோவை கேட்டு வாங்கிக்கிறாரு. இவங்களுமே அந்த குரூப் போட்டோவில் இருந்திருப்பாங்க. இந்த பெனிட்டா இப்ப எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அப்பா நானே இதை பண்ணிருவேன், கொஞ்சம் டைம் ஆகும் மாதிரி பையனும் இந்த இடத்துல சொல்றாரு. டாக்டர் ஷெர்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக கார்ல ஏறி உட்காடுறாங்க. ஆனா டிரைவர் இருக்கான்ல, காரை வேற பக்கமா ஓட்டிட்டு போறான். ஏன் வேற பக்கம் ஓட்டிட்டு போறேன்னு மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. உடனே அவன் மயக்க ஸ்ப்ரேவை எடுத்து இவங்க மேல அடிக்கிறான். இவங்களும் அந்த இடத்துல மயக்கமாயிடுறாங்க. பார்த்தா டிரைவரா இருக்கிறது மைக்கேல் தான் தெரிய வருது. ஷெர்லி வராதனால வேற ஒரு டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இறந்து போனது ரைட்டரோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரிய வருது. இது ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருந்த உடலை தான் எடுத்துட்டு போய் எரிச்சுக்காங்க மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி டாக்டர் ஷெர்லியும் காணாம போன விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கெல்லாம் யார் காரணம் மாதிரி இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, நான் தான் டாக்டர் ஷெர்லியை கடத்தி வச்சிருக்கேன், பெனிட்டா தான் இப்ப இருக்கிற டாக்டர் ஷெர்லி, 2 பேரும் ஒண்ணுதான் மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தவங்க பேரை மாத்தணும்னா நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும். பெனிட்டாவும் ஷெர்லின் பேரை மாத்துறேன் மாதிரி அவங்களும் விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் ஹீரோ பார்த்திருப்பாரு. இப்ப ஹீரோவும் டாக்டர் ஷெர்லி கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்ப இவங்க மேல சந்தேகம் வந்திருக்கணும்னா, ஸ்டார்டிங்ல கொலையெல்லாம் நடக்கும்போது சாக்கோ மேலதான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. இந்த ஷெர்லியும் சாக்கோ தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஹீரோவுக்கு சாக்கோவோட கத்தி எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த கத்தியை பத்தி ஒரு டாக்டர் எல்லா விஷயங்களையும் சேகரிச்சு வச்சிருப்பாரு. அவருக்கு உதவியா 2 டாக்டர் இருந்திருப்பாங்க. அதுல ஷெர்லியும் ஒருத்தவங்களா இருந்திருப்பாங்க. சாக்கோ இதை பண்ணல, அதையும் மீறி இவங்க பொய் சொல்றாங்கன்னா இவங்களுக்கு இந்த கொலையில தொடர்பு இருக்குன்னு மாதிரி ஹீரோ சந்தேகப்பட்டிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டுக்கு வந்தது வேற யாரும் இல்ல, பையன் மைக்கேல தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அவரும் வந்து அந்த பழைய குரூப் போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இந்த போட்டோவை வச்சுதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஒரு இடத்துக்கு கிளம்பி வராரு. எங்கன்னா ஸ்டார்டிங்ல பசங்க மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. முன்னாடி இந்த இடம் இப்படி இருக்காது, இப்ப கோவில் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஹீரோவும் இதை கண்டுபிடிச்சிடறாரு. இந்த இடத்த தோண்டுங்க மாதிரி சொல்லும் போது ஆட்களும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த ரைட்டரோட ஹஸ்பண்ட் எங்கன்னு மாதிரி வின்சியும் ஷெர்லி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லுன்னு மாதிரி இவங்களும் அடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த கொலையாளிகிட்ட இருந்து ஒரு வீடியோ வருது. பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க மாதிரி கத்துறாரு. இப்பதான் ஷெர்லியோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது இவங்க பேர் பெனிட்டாங்கிறது. இவங்களும் சைமனும் ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால சைமனை வீட்டு சேர்ந்த எல்லாரும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னா பெனிட்டோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் எப்படி இவனோட கதையை முடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வீடு ஃபுல்லா எரிய ஆரம்பிக்குது. உள்ள வந்து பார்க்கும்போது பெனிட்டாவை காணோம். இவங்களை திசை திருப்பதற்காக வீட்டுல இருக்கிற பொருளை எரிய வச்சிருப்பாங்க. இவங்களும் திரும்ப வந்து பார்க்கும்போது சைமன் அங்க காணோம். சைமனும் பெனிட்டாவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வண்டி எடுன்னு மாதிரி ராஜன் கிட்ட சொல்றாங்க. ராஜன் தான் இவங்க வீட்டு டிரைவரா இருப்பாரு. இப்ப எல்லாரும் வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. பெனிட்டா கண்ணு முன்னாடியே சைமனை எரிச்சு சாகடிச்சிடுறாங்க. இதுக்காகத்தான் இவங்க ராஜனை கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி அண்ணனோட ஃப்ரெண்டா சோமா இருந்திருப்பாரு. அதே மாதிரி ரைட்டர் ஹஸ்பண்டா ஒருத்தர் இருக்காருல்ல, அவரும் அண்ணனோட ஃப்ரெண்டு தான். முதல்ல இவங்களோட அப்பா அம்மா அண்ணனை சாகடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் இவங்க 3 பேரையும் சாகடிச்சிருப்பாங்க. இப்ப தோன்ற இடத்துல ஒரு சிலுவையை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள ஒரு எலும்புக்கூடு இருக்குதுன்னு தெரிய வருது. இது காணாம போன சைமனோட எலும்புக்கூடு தான். சைமனை கொண்டு இங்கதான் புதைச்சு வச்சிருப்பாங்க. சித்தார்த் டிராமா நடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவார்ல, அந்த இடத்துல இந்த ரைட்டரோட ஹஸ்பண்ட் இருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா பின்னாடி ஒரு பொம்மை அதே மாதிரி இருக்கு. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வீடியோவுல பார்த்த மாதிரி ஒரு பெட்டி இருக்கு. வேகமா ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. அப்ப பின்னாடி யாரோ வந்து இவங்களை அடிச்சு மயக்கிறாங்க. இப்ப ஹீரோ மறுபடியும் ஷெர்லி கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த விஷயத்த நீ மட்டும் தனியா பண்ணல, கூட உனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். சைமனுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான், அவனோட பேர் சாலமன், அவன் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான் மாதிரி கேட்கும்போது இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இப்பதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடந்தத தம்பியும் வந்து பாத்திருப்பான். இப்ப அவங்க இருந்து ஒரு வீடியோ மெசேஜ் வருது. உன் பொண்ணை தூக்கி வச்சிருக்கேன், இந்த இடத்துக்கு வான் மாதிரி அனுப்பிச்சிருக்கான். இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு போலான் மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. பையனும் வந்து கூட நானும் வரேன் மாதிரி சொல்றாரு. நீ வர வேணாம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வரலைனா நீ கிளம்பிருன்னு மாதிரி துப்பாக்கி தந்துடுறாரு. இப்ப வேகமா அவன் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா இங்கதான் சாலமன் உட்காந்துருக்கான். என்ன ஞாபகம் இருக்கான்னு மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கறான். இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் சைமனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த தேதி தான் 26/8/95-96 இருக்கும். இத பார்த்துட்டு இவனும் ஹீரோ கிட்ட உதவி கேட்கலான்னு மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பான். அப்பதான் ஹீரோட பொண்ணுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலான்னு மாதிரி நினைச்சிருப்பாரு. அதனால இவனை பெருசா கண்டுக்காம கிளம்பி போயிருப்பாரு. நீ மட்டும் வேகமா அந்த இடத்துக்கு போயிருந்தா சைமனை காப்பாத்திருக்கலாம், ஆனா நீ உன் பொண்ணை காப்பாத்த நினைச்சல, இப்போ உன் பொண்ணு சாக போறான்னு மாதிரி சொல்றான். இப்ப இந்த இடத்துல இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
பொண்ணை தீயில எரிய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதும் ஹீரோவும் இவனை அடிச்சு போட்டுட்டு உள்ள போறதுக்காக ட்ரை பண்றாரு. இருந்தாலும் இவனும் ஹீரோவை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா ஹீரோவும் உள்ள வந்து பொண்ணை காப்பாத்திடுறாரு. அந்த நேரத்துல பையன் இங்க வந்து சாலமனை லாக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப சாலமனும் தடுத்து பையன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல சாலமனோட கையில துப்பாக்கி வந்துருது. இவனும் சுடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஹீரோவும் பக்கத்துல வந்து கத்திய வச்சு இவன் வயிற்றிலே குத்திடுறாரு. இப்ப சாலமனும் இந்த இடத்துல இறந்து போயிடுறான். பசங்களை காப்பாற்றதான் ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இருந்தாலும் ஹீரோவுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருது. இப்ப தண்டனை எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் வெளியே வராரு. அப்ப ஹீரோவை கூட்டு போறதுக்காக பொண்ணும் பையனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வின்சிக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருது. இப்ப இவரும் சந்தோஷமா இவங்க கூட கிளம்பி போறாரு. இதோட இந்த படம் முடியுது.